அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவாவேல் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும் ஆண்டவனுடைய அருள்ல. ஆனா ஒரு மூத்த அமைச்சர் பண்ற டிராமாவை பாருங்க. நேத்து முகநூல் பக்கத்தில் போடுறாரு, இன்னைக்கு நான் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன், ஏன்னா அடிமை கூட்டணியை நான் எதிர்க்கிறேன். நம்ம கூட்டணி எதுக்கு, அவரு பிறந்த நாளுக்கும் நம்ம கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அடுப்பெரிக்கிறதுக்கு கேஸே இல்லை, அதனால பிறந்த நாளை கொண்டாடல. இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனா அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சுட்டு நடந்து போங்க, நம்முடைய கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுங்க. இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பயம், என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டில் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவ்வளவு நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசத்தில் யாரும் போல, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையாலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிக்க வச்சிருக்காங்க.